ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்றுக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்னுடைய ஃபேவரட் வெண்ணெய் புட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த ஸ்நாக் பாண்டிச்சேரி அண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போது இதை எல்லாரும் செய்கிறாங்களான்னு தெரியல, ஆனால் குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. ஒவ்வொரு முறை இதை செய்யும் போதுமே எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வரும். 90s காலகட்டத்தில் சம்மர் டைமில் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் அரிசி வத்தல், புளி, அந்த இயருக்கு தேவையான அரிசியெல்லாம் அவியல் போட்டு குத்தி வச்சுருப்பாங்க. அதே போல் தேங்காய் எண்ணெயும் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. தேங்காவோட கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அடுப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெண்ணெய் புட்டு செய்யும் போதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த தேங்காய் ஓடுலேருந்து நல்லதாக இருக்கிறதுல பார்த்து வாஷ் பண்ணி வச்சுக்குவோம். வெண்ணெய் புட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் ஆயா ஒவ்வொரு ஓடுலேயும் ஒருத்தருக்கு ஊற்றி தருவாங்க. பயங்கர சூடாக இருக்கும். அந்த வெண்ணெய் புட்டு செட் ஆகுற வரைக்கும் கூட யாருக்குமே பொறுமையே இருக்காது. சூடு ஆறுனதுக்கப்புறம் எல்லாரும் போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு செகண்ட் டைம் கூட வாங்கி சாப்பிடுவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வெண்ணெய் புட்டு சாப்பிட்ட மெமரிஸ்லாம் இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. என் பையனுக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது. ஸோ அவனுக்கு மட்டும் தேங்காய் பூ போடாமல் நாங்கள் எல்லாம் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். என் பையனோட டர்ன் நாளைக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தது. அதனால் வால்மார்ட் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வீட்டுக்கு பாஸ்தா வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது என் பையன் இந்த மரியோ மேக் அண்ட் சீஸ் பேக்கெட்டை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சான். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இல்லைங்கிறதுனால சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தான் அவனுக்கு அன்றைக்கி நைட்டு டின்னராக பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த பேக்லேயே பாஸ்தாவும் அதோட சீஸ் சாஸ் பேக்கெட்டும் இருந்தது. ஸோ மெத்தட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணி எடுத்துட்டு அதோட கொஞ்சம் பட்டரும் பாஸ்தா சாஸ் பேக்கெட்டில் பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். எப்பயும் பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வைப்பேன். ஆனால் இந்த பாஸ்தா சாஸ்லேயே சால்ட் இருக்குங்கிறதுனால நான் இன்னைக்கு சேர்க்கல. ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துக்கிட்டேன், ரொம்ப சால்ட்டி ஆகிட போகுதுன்ட்டு. கூடவே கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். சால்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால முழு பாஸ்தா சாஸ் மிக்ஸ் பவுடரையும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் பிளாண்டாக இருந்தது. அதனால கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு அவனுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். சார் எந்த பாஸ்தா ரெசிபியாக இருந்தாலும் கூடவே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பார்பிக்யூ சாஸ் வச்சு தான் சாப்பிடுவார். இட்லி, தோசை, சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் ஊட்டி விடணும். ஆனால் பாருங்கள், இந்த பாஸ்தா ரெடி ஆகிடுச்சான்னு ரெடி ஆகிறதுக்குள்ளே 10 தடவை கிச்சனில் செக் பண்ணிட்டு போனால் சாஸை போட்டது தான் தாமதம், தூக்கிட்டு ஓடி போயிட்டான். நாங்கள் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் தோசை எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.